வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் ஜனவரி 2026 12 ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 2026 மாத பலன்களில் அரசியல், சினிமா மற்றும் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதிகார ஆணவ போக்கு உங்களின் தனித்துவ ஆளுமை வெளிப்படும் விதத்தில் உங்களுடைய காரியங்களை ஆற்றுவீர்கள். பண விவகாரங்களில், கொடுக்கல் வாங்கல்களில் கண்டிப்பும் கரார் தன்மையும் வெளிப்படும். வியாபாரம், சேவை, தொழில் தேவைக்கேற்ப கூடுதல் பிரயாண அலைச்சல்கள் சந்திக்க நேரிடலாம். செய்யும் காரியங்களில் கூடுதல் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். உணவு கட்டுப்பாடு, சீரான தூக்கம், உடற்பயிற்சி இவற்றால் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்டும் மருத்துவ ஆலோசனைப்படியும் உடல் நலத்தை பேணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு சேர்க்கும். நண்பர்கள், கணவன், மனைவி, வியாபார கூட்டாளிகள், வியாபார ஒப்பந்த அடிப்படை பிரயாணங்கள், எல்லா துறையில் இலாக்காவிலும் நான் என்ற அகந்தை உங்களுடைய செயல்பாடுகளில் தனித்துவமாக வெளிப்படும். பிறருக்கு அதை எரிச்சல் ஊட்டக்கூடும். மறதியை முற்றிலும் தவிர்த்தும் வாக்கில் நாணயம், சொன்ன சொல்படி நடந்து கொள்வது அவசியம். போதை வஸ்துக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய தருணம். 7.5 சனி காலம் நடப்பில் இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு செயலிலும் கண்டிப்புடனும் கட்டுப்பாடுடனும் செயலாற்றுங்கள். கடமை தவறாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானை வணங்கியும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உதவிகள், உடைகள், செருப்பு, குடை தானம் போன்றவற்றை செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு திருப்திப்படுத்துவதால் உங்களுக்கு உண்டாகுகிற திசா புத்தி அந்தர காலத்தில் கிரக தோஷங்களை விலக்கி நல்ல சுபீட்சம் ஏற்படும். நல்ல நேர காலம் வரும் வரை உங்களுடைய வருங்கால திட்டத்திற்கு காத்திருந்து செயலாற்றுவது உசிதம். விரும்பும்படியான இடமாற்றங்கள், வீடு வாகனம் மாற்றுதல், தாயார் கல்வி வகையில் செலவுகள், சிறப்புகள் மற்றும் குடும்ப நிர்வாகம், விவசாயம், குலத்தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகளை பெருக்கி நிதி ஒதுக்கீடுகளையும் அதற்கான தேவை பயன்பாடுகளை திட்டமிட்டு காரியமாற்றியும் உடன்பிறப்புகள் ஒத்தாசையுடனும் உதவியாளர்கள், தொழிலாளர்கள், பணியாளர்கள் என அனைத்து தரப்பிலும் நல்ல உதவிகள் கிட்டுவதால் காரிய மேன்மை உண்டாகும். பூமி, நிலம், வீடு, கட்டடம் வகையிலும் ரியல் எஸ்டேட், எந்திர வகை தொழில், மின்சாதன, எரிபொருள் உற்பத்தி, ஏஜென்சி, விற்பனை பிரதிநிதி இப்படியாக எந்த துறையிலும் இருப்பவர்களும், இரத்த வங்கி, மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ வாகனங்கள், பணி இவற்றில் இருப்பவர்களுக்கும் நல்ல புகழ் பெயர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு லாப முன்னேற்றங்கள் உண்டாகும். குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாடு கிரக தடைகளை விலக்கி மேன்மை பயக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பிரார்த்தனைகளின் பலிதம் கண்கூடாக காண்பீர்கள். உயர்கல்வி சிறப்பு தரும். காதல் குளறுபடி சந்தேகத்தை உண்டு பண்ணுவதால் காதலில் பிரச்சனைகள் எழக்கூடும். வேலையில் மூத்த பெண்கள் அனுகூலம் கிட்டும். பிரயாண வகையில் வாகன பழுது, இரவு நேர பிரயாணம், அந்நியர்களுக்கு உதவுவது, பண உதவி, ஜாமீன், உத்தரவாதம் போன்றவற்றையும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. மறைமுக திடீர் அதிர்ஷ்ட லாபங்கள் கணவன் வழியிலோ மனைவி வழியிலோ கிடைக்க பணப்புழக்கம் உண்டாகும். அவசர தேவைக்கு அது உதவக்கூடும். மூத்தோர், தந்தை வழி உறவுகள் மற்றும் ஆசிரிய குருமார்கள், தொழில் சார்ந்த வல்லுநர், நிபுணர்கள் ஆகியோருடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தக்க உதவியும், சங்கடமான சூழலில் தடுமாற்றமான காலத்தில் நல்ல தீர்வு கிட்டியும் லாபகரமாக செயல்பட ஏதுவாக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, மாநிலம் போன்றவற்றில் இருந்து வரும் தகவல்கள், தொடர்புகள் வழியாக நன்மை பயக்கும். குடும்பத்தில் புதிய வாரிசுகள் உண்டாகி குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி பெருகும். வேலை, உற்பத்தி பணி, தொழிற்சாலை போன்ற விரும்பும்படியான இயந்திர நவீன வகைகளாக மாற்றி காலத்திற்கேற்ப சந்தைக்கேற்ப
சந்தைப்படுத்துதல், பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் நவீன உத்திகளை கையாண்டும் இயந்திரமயமாக்கியும் உங்களுடைய உற்பத்தி லாபங்களை பெருக்கியும் காலத்திற்கேற்ப நிலவும் போட்டிகளை சமாளிக்க மாறுதல்கள் தேவைப்படும். அதற்கான மாறுதலுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அனைத்தும் ஆண்டின் முற்பகுதியில் எண்ணங்கள் ஈடேறும்படி விரும்பும் வண்ணம் இனிதே நடந்தேறி மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள். மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். பரம்பரை சொத்துக்களின் உருமாற்றம், வியாபாரம், புதிய குடும்ப தொழில், விவசாயம், வியாபாரத்திற்கு வருங்கால சந்ததியினருக்கும் முதலீடுகளை பெருக்கியும் சேமித்தும் மாற்றி மகிழ்வீர்கள். பழனி, அறுபடை வீடு போன்ற முருகன் ஸ்தலங்களுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வர சிறப்பு தரும். நன்றி, வணக்கம்.